இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன், ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்தம் பத்தலையே. நம்ம ஜனம் இந்த சின்ன பசங்க நடனம் ஆடிச்சுன்னா நல்லா விழிப்பாக இருப்பாங்க, இல்லை நாடகம் நடித்தா நல்லா விழிப்பாக இருப்பாங்க. ஆனால் பிரசங்கம் பண்ணால் என்ன பண்ணிடுவாங்க? என்ன பண்ணுவாங்க பாருங்கள். எல்லாருமே அதை சொல்கிறீங்க. இப்போ ஆமேன்னு கூட அத்தனை பேர் சொல்லியிருப்பீங்களான்னு தெரியாது. அப்போ எல்லாருமே தூங்கிடுவாங்க. அப்படி தானே? இந்த லைட்டு வேறு எனக்கு எல்லாரும் முகத்தையும் மறைக்குது. யார் வெளிச்சிருக்கிறாங்க, யார் கண்ணை திறந்துருக்குறாங்கன்னே தெரியல. சரி, கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறீங்க? வேதம் சங்கீதம் 115 முதல் வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்து நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். நாம் ஜீவிக்கிறது அப்படி நாம மகிமைக்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நாம் வாழ்கிற வரைக்கும் யாருடைய நாம மகிமைப்படணும்? அவர் நாம மகிமைப்படணும். வாசிக்கலாமா? எஃப் மைனர். எத்தனை பேர் அந்த சாங் கேட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஆச்சரியமானவரே, கொஞ்சம் கையை உயர்த்துங்களேன். எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து பாட பாருங்க? நான் ஸ்டார்ட் தான் பண்ணுவேன், நீங்கள் தான் அதில் தெரிஞ்சிடும் எத்தனை பேர் அதை கேட்டிருக்காங்க, பாடியிருக்காங்கன்னு. அவர் பார்த்து சொல்லலாமா? மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. சொல்லுங்க பார்க்கலாம். மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவர் என் எல்லாரும் கரங்களை கொட்டி சொல்லலாம். ஆச்சரியமானவர் என் அதிசயமானவர் என் வாழ்விலே நீர் பாராட்டினார். நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு நான். சொல்லுங்க. மாறாமலே மாறாமல் உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். கையை வைத்து சொல்லுங்க. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து. தலைக்கு மேல கையை தட்டி எல்லாரும் 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 வர பார்த்து சொல்லுங்க. ஆச்சரியமானவரே ஆமென். ஆமென். கையை வர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவர்? நீங்க விரும்புனீங்கன்னா உங்க வாழ்க்கையில வருகிற 2025 வருஷத்துல அவர் ஒரு கிரியை செய்வார். என்ன செய்வார்? சத்தம் கேட்கலையே. ஒரு கிரியை செஞ்சிருவார். அந்த கிரியை பார்க்கிற எல்லா கண்களும் என்ன பண்ணணும்னா உங்களை எப்படி பார்க்கும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, அந்த கிரியை என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. இந்த தாவீது தூரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார். அவங்க அப்பா கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, போய் அண்ணன்மார்களை என்ன பண்ணிட்டு வா, கொஞ்சம் விசாரிச்சுட்டு அவங்க நலமானு விசாரிச்சுட்டு கொஞ்சம் ஓடி வா, நான் கொடுக்குற உணவெல்லாம் போய் கொண்டு போய் கொடுத்துட்டு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், அந்த தாவீது அனுப்புனது அவங்க தகப்பன் கிடையாது. யாரு? அந்த ஆச்சரியமான
ஏன்னா தாவீது அந்த நாளைக்கு பிறகு தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய திருப்பம். எத்தனை பேர் விரும்புறீங்க? நீங்கள் கூட யதார்த்தமாக இன்றைக்கு வந்திருக்கலாம், ஒரு கடமையை செய்யும்படி வந்திருக்கலாம். இந்த ப்ரேயர் வச்சுட்டாங்க, இந்த கொடுகை வருஷா வருஷம் வைக்கிறாங்க, வருஷா வருஷம் போகிறது போல் இன்றைக்கும் போயிட்டு வந்துடலாம், விசாரிச்சுட்டு வந்துடலாம், வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்துட்டு வந்துடலான்னு நீங்கள் யதார்த்தமாக வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு கர்த்தர் ஒரு பெரிய கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிகள்? எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசமாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கிரியை செய்ய போகிறார். அந்த கிரியை பார்க்கிற எல்லா கண்களும் எப்படி பார்க்க போகிறாங்க? ஆச்சரியம். ஒருவேளை நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம், ஒதுக்கப்பட்டு இருக்கலாம். வேதத்தில் யாராவது எடுத்து வாசித்தீங்கன்னா சங்கீதம் 118வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, வீடு கட்டுகிறவர்கள் மூளைக்கு அது எத்தனை பேர் விசுவாசமா கைகளை தட்டி சொல்ல போறீங்க? என் வாழ்க்கையில அவர் ஒரு கிரியை செய்ய போறார். அந்த கிரியைக்கு பிறகு என்னை பார்க்கிற, என்னை சுற்றி கண்ட, என்னை வெட்கமாய் பார்த்த, என்னை அவமானமாய் பார்த்த எல்லா கண்களும் என்னை எப்படி பார்க்க போகுது? என்னை அற்பமாய் பார்த்த கண்கள்லாம் எப்படி பார்க்க போகுது? உங்களுக்கு முன்னாடி நிற்கிற அடியனையும் அப்படி தான் பார்த்தாங்க. என் குடும்பத்தை அற்பமாய் பார்த்தாங்க, என்ன அற்பமாக பார்த்தாங்க. ஆனால் இன்றைக்கு என்னை பார்க்கிற ஒரு கண்களும் எப்படி பார்க்க முடியல? அற்பமாய் பார்க்க முடியல. நிச்சயம் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய அவர் ஆச்சரியமானவர். எத்தனை பேர் கையை வைத்து சொல்ல போறீங்க? ஆச்சரியமானவர், என் வாழ்வின் அதிசயமானவரே. கையை தட்டி சொல்லலாமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டினார் தயவுக்கெல்லாம் இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் மாறாமலே உடனிருந்தி விலகாமலே. உங்க சத்தம் கேட்கலையே? மாறாமலே கைய வைத்தி ஆச்சரியமானவர், என் வாழ்வின் அதிசயமானவர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லலாமா? எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உன் கண்களா, வழியறி ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே.
உயர்த்தி சொல்லுங்களேன். சத்தம் கேட்கலையே. ஆமென். எத்தனை பேர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? அவர் எப்படிப்பட்டவர்? கொஞ்சம் எழுந்து நின்று அவர் ஆராதிக்கலாமா? எத்தனை பேர் கொஞ்சம் நடனம் ஆடி ஆராதிக்கணும்னு விரும்புகிறீங்க? இந்த மண்டபம் யாரோடையதுன்னா ஓனரோடையது, அப்படி தானே ஐயா? இந்த மண்டபம் ஒரு ஓனரோடையது. ஆனால் தேவ பிள்ளைகள் வந்திருந்தா அந்த இடம் யாருடையது? கர்த்தருடையது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இந்த இடம் முழுக்க கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால நிரப்ப போகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்கள் பாத்திரத்தை இன்றைக்கு நிரப்பும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? ஆச்சரியமானவர், என் வாழின் அதிசயம். கையை தட்டி சொல்லுங்க. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையில் சொல்லுங்க. சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையில் துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக துன்பங்களை கண்ட ஆச்சரியமானவரே, என் அதிசயமானவர். அவரை நோக்கி பார்க்கிற எல்லா முகங்களையும் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அதிசயமானவர் என் வாழ்விலே நீர் பாராட்டின இதுவரையில் நீர் உண்மையா அவரை நோக்கி பார்க்கிறார். தம்மை நோக்கி உண்மையாய் நோக்கி பார்க்கிற எல்லாருக்கும் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் உண்மையை அவரை நோக்கி பார்க்கிறீங்களோ? ஒரு உண்மையுள்ள பக்தியோடு அவரை நோக்கி பார்க்கிறீங்களோ? உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மகத்துவமான கிரியை செய்கிறவர், ஒரு அதிசயமான கிரியைகளை செய்கிறவர். ஆச்சரியமானவர், என் வாழின் அதிசயமானவர். ஆச்சரியமானவரே, என் வாழின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. எல்லாரும் கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆச்சரியமானவர். ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வரணும். அதிசயம். எல்லாரும் 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 சொல்லுங்க, ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர். அதுவரை இந்த கூடி இருக்கிற இடம் முழுவதும் அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கூடி இருந்த இடம் எப்படி அசைந்ததோ அதுபோல கூடி இருக்கிற இந்த இடம் அசையத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய மகிமையினால் தேவ பிரசன்னத்தினால் ஒவ்வொருவருக்கு நேராக ஆச்சரியமானவரே வந்திருக்கிற எல்லாருடைய கண்ணீரும் மாறுபடி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தி. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இங்க வந்திருக்கிற ஒருவரையும் கர்த்தர் வெறுமையாய் கொண்டு வரல, ஒரு திட்டத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு தான் கொண்டு வந்திருக்கிறார். நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை கர்த்தர் மாற்றணும்னு விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற இதுவரைக்கும் இருந்த நிந்தையை கர்த்தர் எடுக்கணும்னு விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிகள் ஆமைன்னு சொல்லுங்களேன். என் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை கர்த்தர் இன்றோடு கூட நிறுத்த போகிறார். இல்ல ஆமைன்னு சொல்ல மாட்டீங்களே?
என் வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை இன்றோடு கூட கர்த்தர் நிறுத்த போகிறார். நான் ஏன் அவர் ஆச்சரியமானவர்னு சொன்னேன்னா, அவர் எப்படிப்பட்ட தெய்வம் நான் உங்களுக்கு இந்த வேதத்தின் மூலமாய் காண்பிக்கிறேன். துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்வீர். நீங்க இதுவரைக்கும் கண்ட அந்த நாட்களுக்கு சரியாக, நீங்க இதுவரைக்கும் கண்ணீர் வடித்த அந்த வருஷங்களுக்கு சரியாக உங்களை மகிழ்ச்சியாக்குற தேவன் தான் நம்முடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசமா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்தை நான் இதுவரைக்கும் இத்தனை வருடங்களாய் பட்ட அந்த துன்பத்துக்கு சரியாக என்னை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி விசுவாசிக்கிறீங்களோ? ஆண்டவரே, விசுவாசிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுவரைக்கும் அவள் கண்ட துன்பங்களுக்கு ஈடாக, இதுவரைக்கும் அவள் அனுபவித்த நிந்தைகளுக்கு ஈடாக, இதுவரைக்கும் அவர்கள் விட்ட கண்ணீருக்கு ஈடாக சரியான மகிழ்ச்சியை எத்தனை பேர் அவரை பார்த்து சொல்ல போறீங்க? சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தீர். இன்றைக்கு இதுவரைக்கும் அவர் சுமந்ததுனாலதான் இன்றைக்கு வரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல் அவர் சுமந்ததுபடினாலதான் நான் இதுவரைக்கும் நிலைச்சு நிற்கிறேன். இத்தனை பேர் அவரை பார்த்து உண்மையா சொல்ல முடியும்? இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டே. உங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்கள் எனக்கு என்ன விருப்பம்னா ஆவியானவருக்கு என்ன விருப்பம்னா, இங்க வந்திருக்கிற எல்லாரும் உண்மையா அவரை பார்த்து நீங்க இன்றைக்கு ஆராதிச்சீங்கன்னா உங்க மேல ஒரு கிரியை கர்த்தர் அனுப்ப போறார். ஒரு மகத்துவமான வல்லமையை கர்த்தர் வச்சு அனுப்ப போறார். ஹல்லேலூயா! கையை வைத்து சொல்லுங்களேன், ஹல்லேலூயா! ஒரு மகத்துவமான கிரியை என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறார். இனி என் வாழ்க்கையில கண்ட துன்பத்தை நான் என்ன பண்ண போறதில்லை, பார்க்க போறது இல்லை. நான் இதுவரைக்கும் கண்ணீர் விட்ட அந்த நாட்களுக்கு சரியாக கர்த்தரை மகிழ பண்ண போறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா! இதுவரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த வெட்கத்தை கர்த்தர் இன்றோடு கூட எடுக்க போகிறார். ஆமென். உங்க சத்தம் கேட்கவே இல்லையே, அதனால கையை தட்டி சொல்லலாம், அவர் எப்படிப்பட்டவர்? ஆச்சரியமானவர், என் வாழ்வின் அதிசயமானவர். கையை தட்டி சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆச்சரியம், ஓ என் வாழ்வின் ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆமென். எல்லாரும் உட்காருங்க. எத்தனை பேர் அவர் பாடணும்னு விரும்புறீங்க? கையை வைத்து சொல்லுங்களேன். அவர் ஆராதிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன கிரியை செய்ய போறாரு? ஒரு மகத்துவமான ஒரு கிரியை கர்த்தர் செய்ய போறார். ஆமென். ஹல்லேலூயா! நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஆச்சரியமானவரே, என் ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப நல்லா பாடுறீங்க. என்ன உனக்கு இன்னும் குறைன்னா கொஞ்சம் சத்தம் கம்மியா பாடுறீங்க. நீங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம்
18வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஒன்று சாமுவேல் 1 வசனம். ம் 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 எத்தனை பேர் கேட்டுச்சிங்க அந்த வசனம்? ஒரு முறை நானும் வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. என்னவா இல்லை? ஒரு சிலர் சொல்லலையே. எத்தனை பேர் விரும்புகிறீங்க வருகிற வருஷத்தில் நீங்கள் என்ன முகமாக இருக்கக்கூடாது? என்ன முகமாக விசுவாசிக்கிறீங்களா? அவர் கிரியை செஞ்சிட்டாருன்னா, அவர் தம்முடைய கரத்தை உங்கள் மேலே வச்சுட்டாருன்னா, நீங்கள் என்ன முகமாக இருக்க போகிறதில்ல. ஏலியுடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை செஞ்சார், அவ்வளோதான். அந்த கிரியைக்கு பிறகு அவள் என்ன முகமாக இருக்கலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். வருகிற 2025வது வருஷத்தில் நான் என்ன முகமாக இருக்க போகிறதில்ல, துக்க முகமாக இருக்க போகிறதில்ல. காரணம், எனக்குள்ள யார் வரப்போகிறதுன்னா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கையை தட்டி சொல்லுங்க, ஆச்சரியம். உங்க சத்தம் கேட்கலையே, பின்னாடி பின்னாடி எல்லாம். ஆமே. இங்கேயே ஒரு சிலர் என்ன முகமா இருக்கிறாங்க, அந்த ஸ்மைல் தெரியவே இல்லையே. சிரிச்சா என்ன தெரியணும்? பல்லு தெரியவே இல்லையே. கழட்டி வச்சிருக்காங்களா? கொஞ்சம் சிரிங்க பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து. நீங்கள் என்ன முகமாக இருக்கக்கூடாது, துக்க முகமாக இருக்கிறது தேவனுக்கு பிரியம் கிடையாது. ஆமேன். ஆனால் பிசாசுக்கு என்ன நோக்கம்? நம்மளை எப்பவுமே துக்கமாக வச்சுருக்கணும், நம்மளை எப்பவுமே கவலையாக வச்சுருக்கணும். ஆனால் நமக்குள்ளே வந்திருக்கிறவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவருக்கு பெயரே என்னன்னா, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. ஆமென்.